ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி 12/6/2024 ஜூன் மாதம் புதன்கிழமை. இன்று சஷ்டி சுப முகூர்த்தம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய கரணம் காலை 6:07 வரை. இன்றைய திதி இன்று இரவு 8:56 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:11 வரை கௌலவம், பின்பு இரவு 8:56 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய சந்திராசிரமம் போராட நட்சத்திரக்காரங்க. இன்றைய சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தா மேஷ ராசி அன்பர்களுக்கு, மேஷ ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் நஷ்டத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதால் ஏதாவது முதலீடு செய்வதாக இருந்தால் சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது உங்களுக்கு. அப்படி எந்த முறையில் இருந்தால் கொஞ்சம் அதிகமான முதலீடு செய்யாமல் கொஞ்சம் பகுதி பகுதியாக செய்வது சிறப்பு. சில விஷயங்கள் கொஞ்சம் இன்று நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. சில விஷயங்களை முக்கியமான விஷயம் முடிவெடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த விஷயங்களில் தேவையற்ற சில சிக்கல்கள்லாம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுவது, இன்றைய செய்யக்கூடிய விஷயங்களை நாளைக்கு செய்வதாக தள்ளி போடுறது உங்களுக்கு. அப்படியே பேசலாம், கொஞ்சம் யோசித்து அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. சிறு சிறு சிக்கல்களையும் இந்த நாள் உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு மிதுனராசி அப்படின்னு பார்த்தோன்னா நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. எல்லா விஷயமும் உங்களுக்கு கொஞ்சம் நன்மையும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான ஒரு நாளாகவே அமைப்பது. உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக, நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களாக நடக்கப் போகிறது. கடகராசி பார்த்தா கொஞ்சம் மனதுக்கு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. 8ல் சனி பகவான் இருக்கார். இருந்தாலும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடைபெற்ற காலத்தில் ஒரு சுகமான நாளாக நீங்கள் இன்று அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் சிம்மராசினி பார்த்தா கொஞ்சம் தோல்வியை சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எல்லாத்தையும் வெற்றின்னு போகிறத சில விஷயங்கள் தோல்வி சந்திக்கும் போது அந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய முடியும். அந்த தோல்வி எதுக்கு வச்சு உங்களால் யோசிக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தோல்வியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. சின்னதோ பெருசோ தோல்வி என்பது வாழ்க்கையில் தேவை. அது இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் நம்ம முன்னேறுவதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை மணியாக கண்டிப்பாக இருக்காது. அதனால் சில தோல்வியை சந்திக்க போகிறீங்க. 7ல் சனி பகவான், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. கன்னிராசியை பார்த்தா கொஞ்சம் பீடை இருந்தாலும் அமைது. உங்களுக்கு செஞ்சாலும் அது ஒரு சரியாக செய்து முடிக்க முடியாத ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசியை பார்த்தா வெற்றி இருந்தாலும் அமைது. அனைத்து விஷயங்களும் நீங்கள் வெற்றியை அடையக்கூடிய, வெற்றியோடு செயல்படக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அதனால் எடுத்த செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய, அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிகராசியை பார்த்தா கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நாளாக, உங்களுடைய சேமிப்பெல்லாம் கொஞ்சம் செலவுகளாக மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்போது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் செலவுகளை கூட கொஞ்சம் தேவையான செலவுகளை பார்த்து எண்ணி செலவு செய்வது உங்களுக்கு சிறப்பு. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக விருச்சிகத்துக்கு அமைகிறது. தனுசாசனை பார்த்தா கொஞ்சம் ஆதரவு நிறைந்த நாள். நீங்கள் எந்த விஷயம் செய்யப்படும் அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ குடும்பத்திலேயோ இல்லை உடன் பணி செய்ய வேண்டிய பணியாக உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய, ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறதுனால நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் தைரியமாக செய்ய, உங்களுக்கு கண்டிப்பாக மற்றவருடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. மகராசனை பார்த்தா கொஞ்சம் பயத்தோடு யோசித்து சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. 2ல் சனி பகவான் 7 சனியுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சில விஷயங்களை பயந்து யோசித்து செய்வது உங்களுக்கு சிறப்பானால, எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறதால எதையும் செய்ய முடியாதனால பயப்படக்கூடிய செயல்களுக்கு கண்டிப்பாக பயக்கக்கூடிய ஒரு நாள் தான் உங்களுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் பயத்தோடு என்ற நாள் உங்களுக்கு செல்லப் போகிறது. கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு 1ல் சனி பகவான் ஜென்மசரி
சில விஷயங்களை ஏற்றி நீங்கள் கவலைப்படக்கூடிய வருத்தக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு அந்த கவலைப்படுகிற விஷயங்களை கொஞ்சம் நாளைக்கு பண்ணுங்க நீங்கள். அதனால் கவலையோடு சில விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய, கவலையோடு சிறந்த நாள் உங்களுக்கு நகரக்கூடிய ஒரு கவலை நிறைந்த நாளாகி உங்களுக்கு அமைகிறது. மீனராசி சொல்லி பார்த்தா உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய நாளாக, லாபத்தை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மீனத்துக்கு 12 சனி பகவான் ஏழரசனுடைய இறுதியில் இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் கண்டிப்பாக அமைப்போகுது. அந்த விஷயத்தில் இன்று உங்களுக்கு அனைத்து விஷயம் தொடர்தான் துவங்கக்கூடிய, அனைத்து விஷயம் லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அனைத்து ராசியும் இருந்தாலும் ஒரு இனிய நாளாக வெற்றி நாளை நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.